பர்காலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே சைட் சீன் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. மக்களே புரோட்டா வந்துருச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃபு வந்துருச்சு, அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. மக்களே கேரளாவிலேயே வந்துட்டு ஆஃப் ஆயில் சொல்லி சாப்பிட்றோம்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. கடையில் ஃபோட்டோ காமிச்சு ஆஃப் ஆயில் சொல்லி சாப்பிட்றாங்க. மக்களே பயங்கரமாக காற்றடிக்குது, அலையும் பயங்கரமாக இருக்குது. இங்கே இருந்து உட்காந்துட்டு மறுபடியும் போகிறதுனாவே மனசு வர மாட்டேங்குது, வேற மாதிரி இருக்கு. பசங்க பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்படி கிளம்ப வேண்டித்தான். பயங்கர இயற்கையா அது பார்த்தீங்கன்னா கபிலா பீச்சுங்க. அப்படி காமிக்கிறேன், இந்த கபிலா பீச்சில் இதுதான் அந்த கபிலா பீச்சு. இங்கே போகலான்னா இங்கே ஒன்றுமே இல்லை, கூட்டமே இல்லாமல் இருக்கு. போகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் பீச்சுன்னு சொல்லி ஒரு பீச் சைடு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பார்க்கலாம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீச்சாக இதோட 3வது பீச் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது போட்டிங்கு போயிருந்தோம், அதுக்கப்புறம் உங்களாம் சரி பிளாக் பீச்சு அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே டெட்டி ஷாப் இருக்குமா? டொட்டி ஷாப்பு பயங்கரம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது, போலீஸ்கார் சார் அவர் நின்றுக்கிறாரு. அதனால் நம்ம அப்படியே இந்த சைடு இருந்து மேலே கஃபே ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்க வேண்டியதான். எல்லாமே இருக்கிறாங்க. கல் சாப்பிட்றதுதான்னு பாருப்பா. வரலாம் முடியாது. பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. அப்படியே போய் பார்க்கலாம், வியூ பார்க்குற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. வியூ பார்க்கவே பிளாக் பீச் சீ ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதே கயிறு கட்டி விட்டாங்க, இல்லைன்னா கூட அப்படி போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க ரெசார்ட்டு. ஏங்க இந்த மாரி இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கான். 10,000 ரூபா கொடுத்து பிடிக்கிருப்பாங்க. பாருங்க வியூ இங்கே உட்காந்து இந்த வியூ பார்த்துட்டு ஈவினிங் டைம் பார்க்குறப்ப வேற லெவலில் வந்திருக்கோம். மேலே எல்லாமே வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி தான். இங்கே பாரு படுத்துக்கிட்டேன், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பீச் வாரமாக படுத்துக்கிட்டு வாரத்துலேயே இருக்குண்டா. அந்த இடம் எங்கன்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாம். அந்த பீச்சு தான் நான் போனோம்ல, ஆட்டாங்க போது இங்கே ஒடியாடுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆளுங்களை காணும்ல இறக்கி விட்றான், ஒரு இடத்துல உருப்படி இறக்கி விட்றான். இறக்கி விட்றது ஒரு இடத்துல சந்து பூந்தல இறக்கி விட்றான். அதுக்குள்ள ஒடியா இங்கே போறீங்க. பயங்கரமா இருக்குங்க. இங்கிருந்து வியூ பார்க்கறதுக்காக
மக்களே பிளாக் பீச் பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நடத்துனாங்க. இங்கேருந்து மேலேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் ரெசார்ட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்காக தான் இதுதான் மெயினாக இருக்குது. நம்ம வேறு ஏதோ நினச்சி வந்தோம், அதுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலா பீச் சொல்லி போகலான்னு வந்து ஒரு டெம்பிள் இருக்குங்க, ஜனார்த்தனா சுவாமி டெம்பிள், பாலி மண்டபம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். வர்க்கலாவிலே நிறையா பீச்சு இருக்குது. நம்ம இப்போ மெயினான ஒரு வர்க்கலா பீச் வந்திருக்கோம். இதெல்லாம் கடைகள் இருந்துருக்கு மாதிரி பொருளா பாருங்க, அப்படி அருமையாக உட்காந்துருக்கு. என்னடா பண்ணுறீங்க? அழகா இருக்குது. அந்த மூலையில் தான் இருந்தா சாங்கி பண்றது. ஆமா, அப்படிதான் இது. கடை எந்த கடை? அங்க பாரு, பழம் அது இதுன்னு சாப்பாடுலாம் கிடக்குது. இங்க ஏதோ சாங்கி பண்ணுவாங்களாட்டுக்குது. பேராசூட் தானே போய் காமிச்சேன் அவங்ககிட்ட. ஆமா, அதுதான் வர்க். இப்படியே நடந்து போனா வர்க்கலாடா. வர்க்கலா அதுதான் மெயின். இது அங்க இருக்குது. அங்க பாருங்க, பேராசூட் பறக்குது, பயங்கரம். அவ்வளோ ஹைட்டு பறக்குது. என்ன பஸ் அது? கடல் சென்டரா போக மாட்டேங்குது. பாருங்க, ஃப்ளைட் மாதிரி பறக்குது. இங்கே தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு வந்திருந்தோம். இப்போ பகல் டைம் இந்த சைடு வந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்க விடுறது இல்லைங்க, ஏன்னா அலோடு கிடையாது. ஃபுல்லாகவே கடல் சீற்றமாக இருக்கிறதுனால அலோடு இப்போ கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு கிடையாதாம்மா. அந்த ஏப்ரல் இந்த மாதிரி டிசம்பர் இந்த டைமில் மட்டும்தான் இது அலோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போனாங்களா? இங்கே பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சும்மா நின்று கடல் மட்டும் இப்படி பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இங்கேருந்து வியூ கடலை காமிக்கிற பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பசங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. வாங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா பப்புக்கு வரலாம். நைட்டு 12 மணி வரைக்கும் அலோடு இருக்குன்னு சொல்லிட்டு பப்புக்கு இந்த சைடு தாங்க வந்தோம். பயங்கரமாக இருக்கும். கடல் மீன் வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே சைட் சீன் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி பிளேஸெல்லாம் சுற்றி பார்த்துருப்பாங்க மக்களே. பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு பிளேஸும். ஜடாயு தாங்க போக முடியல, டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க, நம்ம பார்த்தோன்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வந்ததும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஜங்ஷனில் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி அப்படியே சாப்பாடை உட்காந்துட்டு போனோம். பார்த்தீங்கன்னா பரோட்டா வித் பீஃப் வறுவல் சாப்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாங்க மக்களே. நம்ம ஒரு ஈரோடு நம்ம பார்த்தீங்கன்னா பீஃப் வறுவல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா வருதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
தேவையில்லை நம்ம இதே பீஃப் வறுவல் மக்களே பரோட்டா வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃபு வந்துருச்சு. அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதாங்க மக்களே. பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்க. நம்மளும் அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. மக்களே அப்படி கடைசி நாள் சாப்பிடுங்க. பாருங்க மக்களே, பீஃபு வித் பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு அப்படியே சொல்கிறேன் மக்களே. இதாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறேங்க. பரோட்டா அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு கறியோட ஒரு பீஸோட வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. எது இல்லை இதே சாப்பிடுவாங்க. ஆமாம், அரிசிலாம் கேக்கு இருக்குது. கேக்கு தானே கொஞ்சம் தண்ணி விட வேண்டியது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கேரளாவிலேயே வந்துட்டு ஆஃப் ஆயில் சொல்லி சாப்பிட்றோம்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. கடையில் போட்டோ காமிச்சு ஆஃப் ஆயில் சொல்லி சாப்பிட்றாங்க. எடுத்து போடுங்க பார்க்கலாம். அளவுக்கு சாப்பிட தெரியுமா? கிழிஞ்சிட்டு போகுதா? நான் சின்ன எடுத்து போடுங்க. அப்படியே ஃபுல்லாக மாட்டி சொல்லி கொடுறா. இருறா கட்டை அவன்கிட்ட தெரியும். அப்படியே இன்னொரு மாட்டி மடிச்சு போடு. அப்படியே எடுத்து அப்படி போடுவேன். நீ ஆட்டத்துல உடஞ்சி அப்புறம் இங்க பாருங்க, பெப்பர் ஊத்தி அடிக்கிறோம். உடஞ்சிருக்கா போடுறா. போட முடியுமா? ஆர்ஜி ராஜா போகுது. ஆப்பாயிரம் கீழே ஊற்றுவா. ஊற்றிவிட்டார். அதெல்லாம் முழுங்கிடுவோம் கரெக்டா. ஒரு சொட்டு கூட இல்லாம. ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அப்படியே இங்கே தாங்க ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. அப்படியே ரயில் ஏறி கிளம்பி ஓடிட வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வர்றப்போ பார்த்தீங்கன்னா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஸ்கேம் நடந்துருச்சுங்க. 1200 அது இல்லாமல் ஒரு 300 அந்த ஆட்டோக்கு ஒரு மாற்றி வந்துட்டோம். அதை பற்றி அப்படியே கொஞ்சம் தெரியும். அங்கே ஜங்ஷன் போயிட்டு அப்படியே சொல்கிறேங்க மக்களே. அப்படியே பார்க்கலாம். நாங்கள் அங்கே சாப்பிட்ட கடையை கொஞ்சம் காமிக்கிறோம் பாருங்க. அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் இங்கே தாங்க சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன், பீஃபு, சிக்கன் வறுவல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, ட்ரெயின் பார்த்தீங்களா? ட்ரெயின் போகுது. 4:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அதை பிடிச்சி தாங்க நம்ம போக போகிறோம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பில்லு பே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடுக்கு தாங்க கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிளம்பிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சந்திப்போம் மக்களே. நம்ம ட்ரெயின் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. நம்ம பார்த்தா 22வது பொட்டி நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்கோம். இப்படி வந்ததும் ஏறி அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை மணிக்கு போய் சேருன்னு வர பார்க்கல. அப்படி பார்த்துருவோமா எத்தனை மணிக்கு போய் ட்ரெயின் ரீச் ஆகுதுங்க. ரெண்டு 2:55 to 3:15 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. ஓகே மக்களே, அப்படியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு. அப்படியே ட்ரெயின் வருதுங்க. பழைய ட்ரெயினா? புதுசு ட்ரெயின், புள்ள ட்ரெயின் விட்டுருக்காங்க. சவுண்டு பாரு எப்படி கேட்குறீங்க? மறக்குன்னு சவுண்டு கேட்குது.
வருது வருது. 6 பேர் சாலிமார் வண்டியா இன்னும் போகணும்னு நினைக்கிறேன்டா. இந்த ட்ரெயின்னு பாருப்பா. எஸ்எப் குருதேவான்னு இருக்குதுன்னு பாருங்க. ஆமாம், நாகர்கோயிலையா? நாகர்கோயில் போட்டுருக்குது. காலேஜ் ஏரியா சாலிமார். மகளே ட்ரெயின் எடுத்தாச்சு. நம்ம பையன் பார்த்தீங்களா சப்பானியா உட்காந்துருக்கா. அவ்வளோதாங்க, நீங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே மகளே, இனி வந்து அந்த ஸ்கேம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பேசி ஒரு 3 பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகலான்னு சொல்லி பேசி வச்சிங்க. ஆனால் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஈவினிங் வரைக்கும், காலையில் 10 மணிக்கு ஏறினோமா ஈவினிங் 4:30 வரைக்குமே பேசியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து 2 மணி வரைக்கும் ட்ரிப் அடிச்சுட்டு அதுக்கு மேலே எனக்கு பசிக்குது, எனக்கு டேப்லெட் போடணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதேமாரி அமௌண்ட்டும் 1200 கேட்குறாங்க. இது எப்படிங்க தர முடியும்? அதனால் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது. பார்த்து மக்களே, இங்கே கேரளா சைடு வந்து